3 லட்சம் ரூபா கொடுக்கான் கம்பெனிக்காரன், 1.25 லட்சம் கொடுக்கான், 2 லட்சம் ரூபா கொடுக்கான், 2.5 லட்சம் ரூபா கொடுக்கான். வாங்கிட்டு போறதுக்கு என்ன செய்யுது? என்னது வலிக்குது அவங்களுக்கு? இன்னைக்கு 445 ரூபாய் என் தொழிலாளி, இப்ப இருக்கிற தொழிலாளி வாங்கினதுக்கு என் மூதாதையர்கள் பண்ண உழைப்பு, அவர்கள் பண்ண போராட்டம், அவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் நேரத்துக்காக நேரம் கேட்டு போராடினதும், 3 இட்லிக்காக போராடினதும், அவங்க கம்பெனிக்கு எதிராக போராட்டம், தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு, சங்கம் அமைக்கிறதுக்கு போராடினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த ஊதியமும் இந்த அனுபவிப்பும். இதே பிபிடிசி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அதே நிறுவனம் கல்கத்தா நகரத்துல பிரிட்டானியா கம்பெனிக்கு, பிரிட்டானியா இருந்து பிஸ்கட்ல இருந்து வெளியே போறாங்க. அறிவிச்சிருக்கக்கூடிய விஆர்எஸ் அந்த திட்டத்தில், விருப்ப ஓய்வு திட்டத்துல மொத்தமா வெளியே அனுப்பு 150 தொழிலாளிக்கு மேல வெளியே அனுப்புறாங்க. 13 லட்சத்துல 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. எங்களுக்கு கூலியாவது வச்சிருக்கடா, நாங்க பொழைச்சிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் எங்களைங்கிறோம். வேற எந்த போராட்டமும் அப்படி இருந்தது இல்லைங்க, எந்த மக்களும் அப்படி கோரிக்கை வச்சது இல்லைங்க. கம்பெனி கருணை தொகை கொடுக்குது தானே, அது ஒரு பெருந்தொகை தானே. அந்த தொகை முந்தி வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்களுக்கு இல்லையே, அப்போ இப்ப என்ன, அதுல என்ன வாங்கிட்டு போக வேண்டியதானே இவ்வளவு பெரிய தொகை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு பரவலா பத்திரிகைலாம் வந்த செய்தி தான், பிபிடிசி கம்பெனி மாஞ்சோலையிலிருந்து தனது வேலையை நிறுத்திக்கிடுச்சு. போன ஜூன் 16ஆம் தேதியோட கம்பெனி தன் வேலையை நிறுத்திட்டு வெளியேற தயாராகிடுச்சு. 7/8/2024 அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் குடும்பங்களும் தங்களுடைய குடியிருப்பை காலி பண்ணிட்டு போயிடணும். அதற்கு 2 நிபந்தனை விதிக்கிறாங்க. விருப்ப ஓய்வு தொகை அப்படின்னு தொகை ஒன்று அறிவிக்கிறாங்க. திட்டத்துக்கு பேர் விருப்ப ஓய்வு தொகை, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். மக்கள் யாரும் விரும்பி வெளியில போகல, கம்பெனி தன்னை வெளியே போகுது. ஆனா அறிவிக்கிற திட்டத்துக்கு பேரு விருப்ப ஓய்வு தொகை. அந்த தொகைங்கிறது குறைந்தபட்சம் 1.25 லட்சம், அதிகபட்சம் 3 லட்சம் வயது வச்சு வச்சிருக்காங்க. இப்போ இங்க இந்த தொகையில சிக்கல் இருக்கு. ஏற்கனவே எஸ்டேட்ல இருந்து வெளியே போன சில தொழிலாளியே இதே கேள்வியை கேட்கிறாங்க. அவர்கள் பார்வையிலையும் இருக்குது. எஸ்டேட்டுக்கு வெளியில உள்ளவங்க, எஸ்டேட்டை பத்தி புரிதல் இல்லாதவர்கள், எஸ்டேட் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாதவர்கள், அவங்க கிட்ட இருந்து சமவெளி பகுதிகிட்ட மட்டும் இந்த கேள்வி வரல. எஸ்டேட்ல இருந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு ஓய்வா வந்தவங்க கூட இப்போ நகர வாழ்க்கையில சமவெளி பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட சில கேள்வி வருது, தொடர்ந்து வருது. என்னன்னா, 3 லட்சம் ரூபா கொடுக்கான் கம்பெனிக்காரன், 1.25 லட்சம் கொடுக்கான், 2 லட்சம் ரூபா கொடுக்கான், 2.5 லட்சம் ரூபா கொடுக்கான். வாங்கிட்டு போறதுக்கு என்ன செய்யுது? என்னது வலிக்குது அவங்களுக்கு? இதே கேள்வி இப்படியே அந்த டயலாக், அந்த 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 இதுவே அப்படித்தான் இருக்கு. வாங்கிட்டு போறதுக்கு என்னது வலிக்கான் அப்படின்னு. நான் போகும்போது எனக்கு போன 10 வருஷம் 5 ஆண்டுக்கு முன்னாடி ஓய்வு பெறும்போது எனக்கு கொடுக்கவா செஞ்சான், 7 ஆண்டுக்கு முன்னாடி போகும்போது உங்களுக்கு கொடுக்கவா செஞ்சான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இது இருக்கு. எஸ்டேட் மக்கள்கிட்ட இருந்தே, அந்த ஓய்வு பெற்ற எஸ்டேட் வாழ் மக்கள்கிட்ட இருந்தே இப்படி ஒரு கேள்விகள் வருவதுதான் ரொம்ப ரணமா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ரொம்ப எளிதா கடக்க முடியல. ஏன்னா வேற யாருக்கும் தெரியாத அந்த எஸ்டேட் வாழ்வு, எஸ்டேட்ல உள்ள ஊதியம், எஸ்டேட்களுடைய இதெல்லாம் சம்பளத்தெல்லாம் பார்த்து அதை அனுபவிச்சு வந்தவங்க, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு அடுத்த தலைமுறைக்காவது கிடைக்குதேன்னு தான் இங்க பார்த்து இருந்திருக்கணும். எங்க இப்ப ஒரு மரம் இருக்குங்க, எனக்கு தெனாலிராமன் கதை தான் அது. என் பரவலா சின்ன பிள்ளையில எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயர் காலம். தெனாலிராமன் என்ன பண்ணுவாரு, முடிஞ்சா கிருஷ்ணதேவராயர் அறிவிக்கிறாரு, நீ என்கிட்ட இருந்து உனக்கு நான் எந்த பொற்கிளியும் இனி கொடுக்க மாட்டேன், நீ முடிஞ்சா என்கிட்ட வாங்கிரு பார்ப்போம், வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, உன்னை நான் அன்னைக்கு மதிக்கிறேன், உன்னை அன்னைக்கு நம்புறேன், உன்னை அன்னைக்கு ஏத்துக்கிறேன்னு. கொஞ்ச நாளா காணும் தெனாலிராமனை. போறாரு ஒரு இடத்துல போய், வயசான ஒரு தாத்தா ஒரு நாள் இவரு மன்னரான கிருஷ்ணதேவராயர் வீதிக்கு போறார். போறவர்ல ஒரு வயசான தாத்தா ஒரு ஒரு குழி தோண்டிட்டு இருக்க. என்ன தாத்தா இந்த தள்ளாத வயசுல போய் குழி தோன்றீங்களே, என்ன அப்படின்னா, மரம் வர்றதுக்கு. என்ன மரம்? அது மாமரம். என்ன தாத்தா இங்க போய் வளர்க்குறியே, இப்ப நீங்க வெட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இப்படி போய் ஒரு மரம் வளர்க்குறியே, சரி உன் நல்லெண்ணத்துக்கு இன்னும் ஒரு பொற்கிழி. சரி இது யாருக்காக? நீ வாங்க முடியும், நீ அனுபவிக்க முடியாது தானே இத. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைங்கய்யா, அந்த பெரியவர் சொல்றாரு, இல்லைங்கய்யா, இன்னைக்கு நான் ஒரு மாமரமோ அல்லது ஒரு பழாமரமோ அல்லது ஒரு எலுமிச்சையோ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, அது என் மூதாதையர்கள் நட்டது. ஒரு தென்னை அப்படின்னா என் மூதாதையர் நட்டதை
என் தாத்தா நட்டதை, என் அப்பா நட்டதை நான் அனுபவிக்கிறேன். என்னையா பெருசு இப்படி இருக்க, இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லி 2வது பொற்கிழி. கடைசி தன் வேடத்தை கலைத்த பிறகு அதற்காக 3வது பொற்கிழியும் வாங்குவார் அப்படின்னு ஒரு கதை படிச்சதுதான். கூலிக்காக போன 4வது தலைமுறை கிடைக்காத ஒரு காசை கம்பெனியில வேலை பார்த்துட்டு 72 ஆண்டுகள் கழித்து 72வது ஆண்டு 1998ல என் பெற்றோருக்கான ஊதியம் என்ன, தொழிலாளிக்கான ஊதியம் என்ன, அப்ப நிரந்தர தொழிலாளிக்கான ஊதியம் என்னன்னா 57 ரூபாய், அடிப்படை ஊதியம் 33 ரூபாய், இந்த அகவிலைப்படி இதெல்லாம் சேர்த்து 57 ரூபாய். இந்த 57 ரூபாய் 98ல எப்போ எஸ்டேட் தொடங்கி 72 ஆண்டு கழித்து. எஸ்டேட் தொடங்கும் போது மில் தொழிலாளிக்கான ஊதியம் வேறு, எஸ்டேட் தொடங்கும் போது தபால் பணியாளருக்கான ஊதியம் வேறு, எஸ்டேட் தொடங்கும் போது தனியார் நிறுவனங்கள ஊதியம் வேறு. 72 ஆண்டு கழித்து மில் தொழிலாளிக்கும் 72 ஆண்டு கழித்து தபால் நிலையத்துல பணியாற்றுவதற்கும் 72 ஆண்டு கழித்து பொது தளத்துல வேலை பார்க்கிறவங்களுக்குமான ஊதியம் என்பது ஒப்பீடு இல்லாம இருக்கும். தினக்கூலி 57 ரூபாய் என் பெற்றோருக்கு ஒத்த தொழிலாளிக்கு 72 ஆண்டு கழித்து. கூலி ஒரு போராட்டம் 150 ரூபான்னு கேட்கிறாங்க. பின்னாடி அது 17 பேருடைய உயிரை பழிவாங்குது. நிறைய பேருடைய உணர்வு சிக்கல், உளவியல் சிக்கல்லாம் எதிர்கொள்றது, உடையுது. ஒரு கட்டத்துல திருப்பி வேலைக்கு வராங்க. 57 ரூபாங்கிறது 69 ஆகுது, 75 ஆகுது, 90 ஆகுது, 110 ஆகுது. இப்படி கூடி கூடி இன்னைக்கு 453 ரூபாய். கடைசியா ஒரு 2 மாசம் இன்னும் குறைஞ்சு திருப்பி 453 கூடுனது 445 மாறிச்சு, குறைஞ்சு. இன்னைக்கு 445 ரூபாய் என் தொழிலாளி, இப்ப இருக்கிற தொழிலாளி வாங்கினதுக்கு என் மூதாதையர்கள் பண்ண உழைப்பு, அவர்கள் பண்ண போராட்டம், அவனுடைய கோரிக்கை. எங்க பாட்டன் படிச்சதுனாலதானங்க நான் இன்னைக்கு வழக்கறிஞர், நான் இன்னைக்கு வக்கீல், நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அதிபதி. குறிப்பிட்ட சில சமூகம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கோல வச்சுறாங்க, எல்லா தளத்திலையும் கோல வச்சுறாங்க, எல்லா இடத்துலயும் அதிகார மையத்திலையும் இருக்காங்க. அவர்களுடைய முப்பாட்டன்கள் படித்து அவர்களுடைய முப்பாட்டன்கள் அதிகாரத்துக்கு வந்ததுனோட தொடர்ச்சி தானே அது, அதனுடைய பலன் தானே இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. எனக்கு நான் பட்ட கஷ்டம் எதுக்கு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறது தானே. என் பெற்றோர் பட்ட கஷ்டம், என் தாத்தா பாட்டி கஷ்டம், என் வழிமுறைக்கு, என் வழித்தோன்றலுக்கு தானே, நல்லதுக்கு தானே. சொத்து சேர்க்கறதுக்கு அதனை 7 தலைமுறைன்னு எதுக்கு சொல்றோம்? நான் மட்டுமே கொண்டாடி தீக்கிறதுக்கா? கிடையாது தானே. சோ நான் இன்னைக்கு கஷ்டப்படுறது என் இப்போ அனுபவிக்கிறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தானே. இப்படித்தானே இங்க எல்லாமே ஓடுது. தேவைக்கு அதிகமாக போறதுதான் சிக்கல், அதீதமா போறதுதான் சிக்கல். தேவைக்கு 1 ரூபாய் தேவை இடத்துல 100 ரூபாய் வச்சுக்கலாம். 101 ரூபாங்கிறது தான் சுரண்டல், 120 தான் அபகரிப்பு, அதுதான் ஊழல். அது இல்லை இங்க. சோ என் தாத்தாவும் என் பாட்டியும் என் அடுத்த தலைமுறை இப்படி வந்த கஷ்டம் தானே இன்னைக்கு என் தலைமுறையும் எனக்கு அடுத்த தலைமுறையும். இந்த 445 ரூபாய் கூலி திடீர்னு வந்ததில்லை. அவர்கள் நேரத்துக்காக நேரம் கேட்டு போராடினதும், 3 இட்லிக்காக போராடினதும், அவங்க கம்பெனிக்கு எதிராக போராட்டம், தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு, சங்கம் அமைக்கிறதுக்கு போராடினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த ஊதியமும் இந்த அனுபவிப்பும். இந்த 3 லட்சம் ரூபாய்ங்கிற தொகை சமவெளியில என்ன மதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். 3 லட்சம் ரூபாய் பெருசா இருக்குன்னா யாருக்கு இது இருக்கணும்? எஸ்டேட் மக்களுக்கு பெரிய தொகைங்க இருக்கு. ஒரு நாளைக்கு இன்னைக்கு 450 ரூபாய், மாதம் முழுக்க வேலை பார்த்தா 10,000 இருந்து கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு 3 லட்சம்ங்கிறது 2.5 ஆண்டு ஊதியம் மொத்தமா பாக்குறாங்க. எஸ்டேட் மக்களுக்கு பெருசானா பெருசு. ஆனா சமவெளிக்கு 10 ஆண்டு 15 ஆண்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் நகர வாழ்க்கையில இன்னைக்கு 3 லட்சம் ரூபாயுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த தொழிலாளி கேள்வி வைக்கிறதா இங்க பெரிய ரணமா இருக்கு. அதுதான் சிக்கலா இருக்கு. சமவெளியில் இருக்கவங்க கூட அதை சொல்லி புரிய வச்சிட முடியும். இன்னைக்கு பத்திரிகையில வருது, இதே பிபிடிசி கம்பெனியுடைய பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி பிபிடிசியோட பாம்பே டையிங், கோ ஏர், இந்த விமானம் எல்லாம் கல்கத்தால அவங்களுடைய கம்பெனிய மூட போறாங்க, பிஸ்கட் கம்பெனிய. அதற்காக அவர்கள் அறிவிச்சக்கூடிய விருப்ப ஓய்வு திட்டம் குறைந்தது 13 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருதுங்க. இதே பிபிடிசி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அதே நிறுவனம் கல்கத்தா நகரத்துல பிரிட்டானியா கம்பெனிக்கு, பிரிட்டானியாட்ட இருந்து பிஸ்கட்ல இருந்து வெளியே போறாங்க, அறிவிச்சிருக்கக்கூடிய விஆர்எஸ் அந்த திட்டத்தில் விருப்ப ஓய்வு திட்டத்துல மொத்தமா வெளியே அனுப்பு 150 தொழிலாளிக்கு மேல வெளியே அனுப்புறாங்க. 13 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க வயதுக்கு, இதே மாதிரி வயது அடிப்படையில. இனி மிச்சம் இருக்கக்கூடிய அவருடைய வேலை காலத்தை வச்சு 3 லட்சம் எங்க இருக்கு? 18 லட்சம் 20 லட்சம் எங்க இருக்கு? நிச்சயமா 3 லட்சம்ங்கிறது இதை விட 7 மடங்கு 6 மடங்கு
கூட. அப்போ அந்த தொகையே காணாதுங்கிற நான் என்ன கேட்கிறேன், எஸ்டேட்ல இருந்து வெளியே வந்த நான் எஸ்டேட் வாசியான நான் என்ன கேட்கிறேன், எஸ்டேட்ல அதிகபட்சமா 5000 பேர் இருந்தாங்க, 6000 தொழிலாளி, 5000 வச்சுக்குவோம். இன்னைக்கு ஒருவேளை எஸ்டேட்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய 5000 பேர் இருக்குன்னு இந்த கம்பெனி விட்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு 5000, இன்னைக்கு இருக்கிறது 700 600 பேர். இந்த 5000 பேர் இருக்கும்போது இன்னைக்கு 5000 பேர் இருந்தாங்க அதிகபட்சமானு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இதே 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல கம்பெனி. அப்படின்னா 5 15 150 கோடி வருது இல்ல. எல்லாருக்கும் 3 லட்சம்னா 5000 பேருக்கு 150 கோடி 1500 கோடியா? கண்டிப்பா அது கூட. 3 லட்சம் என்று எவ்வளவு? 5000 பேரு. பெருந்தொகை அது. அதான் இங்க இருக்கக்கூடிய 600 தொழிலாளிக்கு கொடுத்துட்டு போனா பெருந்தொகை இல்லையா? சோ கம்பெனிக்கு எவ்வளவு லாபம்? கம்பெனி 2 விதத்துல பாக்குது. இன்னொரு பக்கம் அரசுக்கு ஆண்டுக்கு 70 கோடி ரூபாய் வரி கட்டணும் பத்திரிகையில செய்தி வருது. இனி 4 ஆண்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் சேர்த்தா 4 ஆண்டுக்கு 7 நாள் 28 280 கோடி வரி மட்டும் கட்டணும் அரசுக்கு. யாரு? கம்பெனி. அது தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றான், முன்னாடியே போறான். மக்களுக்கு இப்ப கொடுக்குற 3 லட்சம் வச்சு பார்த்தா 700 பேர் வச்சுக்கிட்டா கூட ஏறக்குறைய 21 கோடி, அதிகபட்சம் 30 கோடின்னு வச்சுக்குவோம். 280 கோடிக்கு கொடுக்கறதுக்கு பதிலா வெறும் 30 கோடியை மக்களுக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து ஓட பார்க்கணும் கம்பெனி. குறைந்தபட்சம் இந்த 250 கோடியை ஷேர் பண்ணா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய 600 பேருக்கும் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளிக்கு மட்டும் என்னவாகும்? அதுவே ஒரு பெரிய தொகை இல்லையா? ஒரு 25 லட்சம் ரூபாய் தோராயமா வராதா? கம்பெனிக்கு நஷ்டம் இல்ல, அரசு கட்ட வேண்டிய வரி தானே உனக்கு. இன்னும் 4 வருஷம் உன் இத்தனை ஆண்டு காலம் நீ லேஸ்பட்ட ஆள். யாரு? கம்பெனி சாதாரண ஆள் இல்ல. அதானிக்கும் அம்பானிக்கும் சமமான, அதே சரிநிகர் சமமான அளவுக்கு பெரிய பணக்காரர். வாடியா குரூப் நஷ்டத்துல எல்லாம் போகல. இங்க அவ்வளவு பெரிய இருக்கு. நீங்க யதார்த்தமா கூகுள்ல போய் தேடி பாருங்க வாடியா குரூப். அவர்கள் கால் பதிக்காத துறை இல்ல, அவ்வளவுக்கு பெரிய கால் பதித்த எல்லா துறையிலும் லாபம் பார்த்தவர்கள், எல்லா துறையிலையும் தனித்துவத்தை பார்த்தவங்க. சோ அவ்வளவு தூரத்துக்கு இருந்தது. எங்களுடைய ரத்தம், எங்களுடைய கண்ணீரும், எங்களுடைய உடலும், எங்களுடைய உறுப்பும், எங்களுடைய உயிரும், அதைத்தானே உரமா போட்டு வளர்த்தோம். நாங்க பங்கு கேட்கல, ஷேர் கேட்கல இல்லையா? வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் பழைய அப்போன்னு தலைமுறைக்கு கேட்கல. இன்னைக்கு தொழிலாளர் இருக்கவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வேற போக்கிடமே இல்லாம, வேற போறதுக்கு வழியே இல்லாம, இத்தனை 100 ஆண்டு கழித்தும் தொடர்ந்து உங்க கம்பெனியில வேலை பார்த்துட்டு சொந்த வீடு கூட வாங்குறதுக்கு இல்லாம ஒரு 4வது தலைமுறை 5வது தலைமுறை இருக்குன்னா நீங்கள எங்களை என்னவா நடத்திருப்பீங்க? நீங்க எங்களுக்கு என்ன ஊதியம் கொடுத்துருப்பீங்க? ஒரு ஆள் 2 ஆள் சரி குடிச்சிட்டான், அழிச்சிட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், விரயமாக்கிட்டான், சரி 600 குடும்பமும் விரயமாக்கிருச்சா என்ன? நிச்சயமா இல்ல. அதுல கிடைச்சதானே காப்பாத்தி காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு படிப்பும் கல்வியும் மருத்துவமும் இது திருமணமும் சடங்கும் இதெல்லாம் பார்த்ததெல்லாம் அதுதானே. அப்போ இந்த இந்த தொகைங்கிறது இதுவே காணாதுங்க. 3 லட்சங்கிறது என்ன தொகை? அது எஸ்டேட்டுக்கு மக்களுக்கு பெருசு, எஸ்டேட்டுக்கு பெருசு. சமவெளிக்கு வரணுமே, அதை வாங்கிட்டா கீழே தானே வரணும். சமவெளிக்கு வர்றது அப்ப 100 ஆண்டா உங்ககிட்ட குடும்பம் தலைமுறை தரமே வேலை பார்த்தும் எங்களுக்கான ஊதியம் என்பது இவ்வளவுதான் இருக்கும், எங்களுக்கு நிலம் இல்லாம இருக்கும், நாங்க வேற போறதுக்கு இன்னும் இடம் இல்லாம இருக்கோங்கிறது எங்களை அப்ப எப்படி வச்சிருந்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கான பங்குன்னு எதுவுமே இல்லையா? ஷேர் கேட்கல. இனி அரசுக்கு கட்ட வேண்டிய 250 கோடியவாவது ஷேர் பண்ணி எங்களுக்கு அது அந்த தொகைக்குள்ள சொல்றேன். அது அந்த 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 பெரிய மனசு தானே இருந்திருக்கணும் கம்பெனிக்கு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி 5000 தொழிலாளி இன்னைக்கு இருந்திருந்தா, 3000 தொழிலாளி வைங்கள, 3000 தொழிலாளி இருந்திருந்தா அதுவே பெரும் தொகை இல்லாங்க. 3000 தொழிலாளி இருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒரே 3000 தொழிலாளினா 3 லட்சம் 900 கோடி ஆச்சு இல்லையா? என்னவா மாறி இருக்கும்? அந்த அந்த தொகைங்கிறது எதிர்கால வாழ்வுக்கானதுங்க. இது அவ்வளவு பெரிய பெருந்தொகை கொடுக்கப்பட்டா எதுக்கு நாங்க அந்த இதுக்கு எங்களுக்கு இன்னும் அட்டக்கடிக்குள்ளயும் இந்த குளிருக்குள்ளேயும் இந்த இதுலயும் கஷ்டப்பட்டு ஆகணும்னு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அந்த மக்கள் இன்னும் கூலியாகவே நாங்க தொடர்ந்துடுறோம். யாராவது அப்படி கேட்பாங்களா? வேற எந்த போராட்டத்திலேயாவது நடந்துட்டான்னு பாருங்க. வேற எந்த மக்களையாவது நாங்கள் எங்கள் ஆயுசு முழுக்க கூலியாகவே தொடர்றோம்னு எங்கேயாவது யாராவது போராட்டம் வைக்கிறாங்களா? ஆயுசு முழுக்க நாங்கள் கூலியாகவே தொடர்றோம், இந்த இந்த அற்ப கூலிக்கு நாங்க செலவிடுறோம், யாராவது எந்த எந்த போராட்டத்திலேயாவது இருந்துட்டான்னு கவனிச்சு பாருங்க. இருக்காது.
ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் ஊதிய உயர்வுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை, 4 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை போராடிக்கிட்டே இருக்காங்க. அரசு தன் பங்குக்கு பெட்ரோல் விலை, வரி உயர்வு, ஜிஎஸ்டி, இப்படி பல வரிகளை வைத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் வைத்துக்கிட்டே இருக்கான். நாங்க என்ன போராடுறோம்? எங்களை தொடர்ந்து கூலியாவது வைங்கடா, எங்களுக்கு கூலியாவது வச்சிருக்கடா, நாங்க பொழைச்சிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் எங்களைங்கிறோம். வேற எந்த போராட்டமும் அப்படி இருந்தது இல்லைங்க. எந்த மக்களும் அப்படி கோரிக்கை வச்சது இல்லைங்க. கூலியா ஒருத்தன் வேணும்னு யாராவது கேட்பானா? நான் கேட்கிறோமே, 100 ஆண்டு 4 தலைமுறையா இருந்துட்டு இன்னும் கேட்கிறோமே, எங்க போவோம்? வழி இல்ல, வழி இல்லாம தான் உட்கார்ந்துருக்கு. அதனால தொகைங்கிறது வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு விபத்துக்குள்ள மாட்டிட்டா 50 லட்சம் போகுது, 40 லட்சம் போகுது மருத்துவமனையில. ஒரு ஒரு சின்ன விபத்துல யாருக்கு எப்போ தெரியாது. நான் நீதிமன்றத்துல முந்தா நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நீதிபதி வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. மருத்துவமனை கொண்டு போறாங்க. மருத்துவமனையில் உடனே உயர் சிகிச்சை மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படும். மறுநாள் விமானத்துல சென்னை கொண்டு போறாங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது. முதலமைச்சர் உடனே ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறாங்க. எல்லாம் உசுறு தானே, இதே தானே, இங்க எல்லாம் அதுதானே. யாருக்கு எப்போ வரும், என்ன செலவாகும், கையிருப்பு எப்ப காலியாகும்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய சமூகத்துல மதிப்பு மிகுந்த ஒரு பதவி உயர்நீதிமன்றம். ஒரு நோய் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் சொத்தெல்லாம் மொத்தமா போயிருது. எத்தனை வர்த்தகத்தில் உள்ள வர்த்தக காந்தங்கள், பிசினஸ் மேக்னெட், காஃபி டே மாதிரி எத்தனை பேர் தற்கொலை, ஜிவி மாதிரி, ஜிவி திரைப்பட தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஷா மாதிரி எத்தனை பேர் வந்து அடுத்த நொடியில கடனுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காலத்துல நொடி விழுந்து இல்ல நோய் காரணமா நொடி விழுந்து சொத்தெல்லாம் வித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இங்க அது இல்ல. அதனால இந்த தொகைங்கிறது 3 லட்சங்கிறது இன்னைக்கு அந்த அந்த தொகைக்கான மதிப்பே இல்லைங்க. அற்ப காசுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான். அதுக்கான மரியாதை என்பது, அதுக்கான அளவு என்பது அதுதான் எல்லாருக்கும் தெரியல. மறுப்புக்கே இருக்க போறது இல்லை. 3 லட்சம் பெருந்தொகை, என் வாழ்நாளுக்கு மிச்சம் இருக்கிற வாழ்நாளுக்கெல்லாம் 3 லட்சம் போதுன்னு ஒரு சாதாரண ஒரு நினைவில் இருக்கு, ஒரு நினைவோட இருக்கு, சுயநினைவோட இருக்கிற எவரும் சொல்ல மாட்டாங்க. அதனால இது நிச்சயமாக ஒரு கருணை தொகையாக, இது ஒரு கம்பெனியை மூடிட்டு போகும்போது, அதுவும் 100 ஆண்டு எங்களை உறிஞ்சி, ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்த, பெரும் கொள்ளை லாபம் சம்பாதித்த ஒரு நிறுவனம் இதை கொண்டு போறது அரசும் கேள்வி கேட்க மாட்டுக்கு, பொது சமூகமும் கேள்வி கேட்க மாட்டுக்கு, எஸ்டேட்ல எங்களுக்கு முன்னாடி இருந்த வேலை பார்த்த மக்களும் இதை கேள்வி ஆக்குறது தான் பெரிய, எங்களை வருத்தத்துக்குள்ள மேலும் ஆக்குறது அதுதான்.